மாதா தொலைக்காட்சி அன்புள்ள அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரது உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை முதலில் கூறிக்கொள்கின்றேன். அன்பர்களே, இன்று நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக குடிநோயிலிருந்து உயிர்த்தெழ வேண்டும் என உயரிய எண்ணத்தோடு குடிநோயாளிகளுக்காக தனது வாழ்வை அர்ப்பணம் செய்து பிரான்சிஸ் அன்பகம் என்ற அன்பகத்தில் தன்னுடைய பணியை சிறப்புற செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அருட்தந்தை அன்பின் அமலன் அவர்களைத்தான் இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நாம் வரவேற்றுள்ளோம். அவர்கள் உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். உங்களுக்கு உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள் ஃபாதர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கிறேன், ரொம்ப தெளிவா இருக்கேன். கண்டிப்பா உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை இன்னைக்கு வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் சிறப்புற. இந்த நாள்ல குடிநோயிலிருந்து உயிர்த்தெழக்கூடிய மக்களை பற்றி அவங்களுக்கான அந்த பயிற்சிகள்லாம் எப்படி இருக்குது, இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எண்ணம் உதித்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நிகழ்ச்சியின் தொடக்கத்துல உங்களை பத்தி நான் ஒரு சில வார்த்தைகள் நான் சொன்னேன், தந்தையோட பேர் என்ன அப்படின்லாம் சொல்லி. இன்னும் நீங்க உங்களை பற்றி ஒரு வரிகள் ஃபர்ஸ்ட் சொல்லி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஃபாதர். என்னுடைய பேர் வந்து அன்பின் அமலன். நான் ஒரு குடி நோயாளி. இப்படி சொல்றதுல நான் வந்து முதல்ல வெட்கப்படல. காரணம் என்ன அப்படின்னா, நோய் என்பது வந்து எல்லாரையும் பாதிக்கக்கூடியது தான். இந்த உலகத்தில் பலவிதமான நோய்கள் இருக்கின்றன. அதில் குடி வந்து ஒரு அறநெறியை சார்ந்தது மாத்திரமல்ல, இது வந்து உடல், உள்ளம், ஆன்மா, நம்முடைய உறவுகள், பொருளாதாரம், சமூக நீதி அத்தனையுமே பாதிக்கக்கூடிய ஒரு நோய். நம்ம மக்களுடைய அறியாமைன்னு சொல்ல முடியாது, அந்த விழிப்புணர்ச்சி இன்னும் இல்லை. இது நோயாக பார்க்கக்கூடிய விழிப்புணர்ச்சி இன்னும் இல்லை. ஆனால் இது ஒரு நோய். இந்த நோயினுடைய தாக்கத்திலிருந்து மீண்டு ஒரு தனி மனிதனை மாத்திரமல்ல, ஒரு சமூகத்திற்கும் ஒரு உயிர்ப்பு கிடைக்கணும், ஒரு மீட்பு கிடைக்கணும், ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நோக்கம். நிச்சயமா ஃபாதர். எத்தனை ஆண்டுகளாக இந்த பணியில நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க ஃபாதர்? ஏறத்தாழ 20 வருடங்களாக இந்த என்னுடைய நோக்கு, என்னுடைய பணி, அதனுடைய பாணி எல்லாமே இந்த குடி நோயாளிகள் இதை சுற்றி தான் இருந்துச்சு. இப்போ கடந்த 10 வருடங்களாக தான் ரொம்ப சயின்டிஃபிக்காக பிரான்சிஸ் அன்பகம் எங்களுடைய கப்புச்சின் சபை சார்பாக சிவகங்கைக்கு மிக அருகில் ஒக்கூர் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் தொடங்கினோம். 6 கப்புச்சின் ஃபாதர்ஸ் வந்து உதவி செய்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து அரசாங்க அனுமதியும் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. என்னுடைய நோக்கு வந்து அவர்கள் பாவிகள் அல்ல, அவர்கள் நோயாளிகள். அவர்களை ஒரு மரியாதையோடு நடத்தி ரொம்பவும் அறிவியல் பூர்வமாக இந்த நோயினுடைய ஆணிவர்களை கண்டுபிடிச்சு அவர்களை முழுமையாக குணப்படுத்துவது தான் இந்த சென்டருடைய ஒரு நோக்கமாக அமைந்தது. கடந்த 10 வருடங்களாக செஞ்சுட்டு இருக்கோம். 10 ஆண்டுகளாக. ஸோ ரொம்ப சிறப்பு ஃபாதர். அதே வேளையில் இப்போ நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்தும் போது சொன்னீங்க, நான் ஒரு குடி நோயாளி அப்படிங்கிறதுல நான் அடையாளப்படுத்திக்கல, எனக்கு ஒன்றும் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி, தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அதுல இருந்து நீங்க வெளிவந்த விதம், அதை எப்படி, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஃபாதர். ஆக்சுவலாக ஒரு காயம்தான் இன்னொரு காயத்தினுடைய முகவரியை முற்றிலும் அறியும். ரெண்டாவது, இந்த உயிர்ப்பு எனக்கு தருகின்ற நம்பிக்கை என்னன்னா, குணப்படுத்த முடியாத காயங்கள் உலகத்தில் இல்லை, அழகு செய்ய முடியாத அசிங்கங்கள் இந்த உலகத்தில் இல்லை, திருத்த முடியாத தீர்ப்புகள் இந்த உலகத்தில் இல்லை. நான் வந்து ஒரு குடிக்க அடிமையானது வந்து, அந்த அடிமைங்கிற வார்த்தையை விட நோயாளியாக மாறினதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த நோயினின்று வெளியே வந்ததற்கு நிச்சயமாக ஒரு காரணம்தான் இருக்க முடியும். அது என்ன அப்படின்னா, அந்த இயேசுனுடைய பாணியில் இந்த நோயுற்றவருக்கே வந்தேன். அப்போ தொடக்கத்தில் நான் அதிர்ந்து போயிட்டேன். நான் ஒரு பாவி, நான் ஒரு ஃபாதரு, அப்போ எப்படி நான் வந்து குடிக்க முடியும்? நான் எத்தனையோ முயற்சிகள் பண்ணேன், தவசு செஞ்சேன், வேண்டுனேன், கோயிலாக போனேன். ஆனால் இது ஒரு நோய்ங்கிற ஆஸ்பெக்ட் மட்டும் எனக்கு தெரியலை. அதுலேருந்து எப்படி விடுதலை பெறுவதுன்னு எனக்கு புரியலை. அப்புறமேலு தான் வந்து ஒரு சென்டர், இதே போல் ஒரு சென்டருக்கு நான் போன பிற்பாடு தான் அங்கே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு நோய் அப்படின்ட்டு. அப்போ நோயினா ஆக்சுவலாக அதுக்கு தீர்வு உண்டு இல்லையா? அதற்கு பிறகு போக போக என்கிட்ட இருந்த குற்ற உணர்வுகள்லாம் போய், இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் கூட ஒரு கணவன் வந்து சக்கரை நோயினா அவங்க வெக்கமாப்படுறாங்க, இல்ல கேன்சர்னா வெக்கமாப்படுறாங்க. அது மாதிரிதான் இது ஒரு நோய். என்னைக்கு நான் இது நோயின்னு ஏத்துக்கிட்டேனோ அன்னைக்கு என் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக மாறிச்சு.
எதை நான் இழந்தேனோ அதெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு விதமான உயிர் மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சிச்சு. சில பார்த்தீங்கன்னா அந்த இயேசுனுடைய கல்லறைக்கு 3 பெண்கள் போவாங்க. போகும்போது என்ன பேசிட்டு போவாங்க, இந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவார். அவங்க மற்றவங்களை எதிர்பார்க்கிறாங்க, ஆனா கல்லை நாமே புரட்ட வேண்டும். அப்போ இந்த நோயை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லை தாங்களே புரட்டக்கூடிய அந்த தன்மையை கூட அவங்க இழந்துடுறாங்க. எங்கே அன்பு கிடைக்கணுமோ அங்கு கிடைக்க மாட்டேது. புறக்கணிக்கப்பட்டோம், துரத்தப்பட்டோம், வெளியே போன்னு சொல்லப்பட்டோம், காரி துப்புனாங்க. ஆனால் அத்தனைக்கு மத்தியில அந்த உயிர்ப்பு ஓசை நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. அதான் இயேசுனுடைய பாணியே அதுதான். நிச்சயம் ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொல்லும்போது குடி நோய் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இந்த நோய் அப்படின்னா நோயை குணப்படுத்துவதற்கு இன்னைக்கு மருந்து மாத்திரைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு சர்க்கரை நோய் நீங்க சொன்ன மாதிரி கேன்சர் எல்லாம் எல்லாத்திற்குமான மாத்திரைகள், மருந்து மாத்திரைகள் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் இன்னைக்கு வந்து அதற்கான அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ குடி நோய் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது இப்போ இதற்கான இந்த பயிற்சி முகாம்கள்லாம் நீங்க நடத்துறீங்க. அப்போ இந்த பயிற்சி முகாம்கள்ல இந்த மருந்து மாத்திரைக்கு இங்கே வேலை உண்டா? இதை ஏன் நான் கேட்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய தொலைக்காட்சியோட விளம்பரங்கள்ல பாத்தீங்கன்னா குடி நோயிலிருந்து விடுதலை பெற இப்படி இந்த மாத்திரையோ இந்த மருந்துகளையோ எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக இதுல இருந்து எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது அப்படின்னா நிறைய விளம்பரப்படுத்தப்படுகிறது. அப்ப அது அப்படிப்பட்ட தீர்வுகளும் இந்த குடி நோய்க்கு இருக்குதா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. சரி, முதல்ல வந்து இந்த சோஷியல் ட்ரிங்கர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, அப்பப்போ குடிக்கிறவங்க, எப்பயாவது குடிக்கிறவங்க, வீக்கெண்ட்ஸில் குடிக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து திக் அப்படிங்கிற ரசாயனம் மட்டும் ஏற்படாது. அவங்க தான் சோஷியல் ட்ரிங்கர்ஸ். ஆனால் இப்படி ஆரம்பித்தவங்கள 10ல் ஒரு 3 அல்லது 4 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திக் அப்படிங்கிற ரசாயன மாற்றம் ஏற்படும். அது வந்து கட்டியாவோ இல்லை வீக்கமாகவோ இருக்காது. அது வந்து ஒரு ரியாக்ஷன். ஒருத்தருக்கு வந்து கருவாடு சேரலைன்னா பாடியில் ஒரு ரியாக்ஷன் வருதுல, அது மாதிரி. அப்போ இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படின்னா இன்னும் கேட்கும். டாலரன்ஸ், இன்னும் இன்னும் ஒரு குவார்ட்டர் பத்தாது, இன்னும் இன்னும் இன்னும். அப்போ முதல்ல வந்து லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். உதட்டில் இனிப்பை தடவுறது மாதிரி நல்லா இருக்கும். வாழ்க்கையில் ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு கிளிகிழப்பு. அங்கே ஒர்க் செய்யும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். வெக்கமெல்லாம் போயிடும். டான்ஸ் ஆடுறதுன்னா, பாட்டு பாடுறதுன்னா, கலகலப்பாக பாடுறதுன்னா நல்லா இருக்கும். ஆனால் போக போக தான் உதட்டில் இனிப்பை தடவி உள்ளத்தில் கசப்பை தருகின்ற நோயின் தெரியும். இன்றைக்கு போக போக அது நோயாளியான உடனே இன்டேக் அதிகமாகுது. ஆனால் குணக்கோளாறுகள், கேரக்டர் டிஃபெக்ட்ஸ் வருது. அதுதான் பொய் சொல்லாமல் இருந்த நாங்கள் ட்ரிங்க்ஸ் எடுத்து போட்டு போய் சொல்கிறோம். கடனே வாங்காத நாங்கள் ட்ரிங்க்ஸ் எடுத்து போட்டு கடன் வாங்குகிறோம். அப்போ மற்ற நோய்க்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி சேஞ்ச் வர்றது கிடையாது. ஆனால் அந்த நோய்க்கு உடல் மாத்திரமல்ல, எல்லாமே அவனுடைய கேரக்டரே மாறுது. அதனால இதுக்கு வெறும் மாத்திரை மருந்தை வச்சு முழுமையாக குணப்படுத்த முடியாது. இந்த நோயில உடல் தாக்கம் இருக்கலாம், அதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் இருக்கு. உள்ள சம்பந்தமான பாதிப்புக்கு நிறைய கவுன்சிலிங், தெரப்பி, ஆலோசனைகள், ஏஏ மீட்டிங்ஸு இதெல்லாம் இருக்கு. ஆன்ம ரீதியாக நிறைய மெடிடேஷன், நம்முடைய திருப்பலி, கடவுளுக்கு நமக்கும் உள்ள அந்த உறவு அப்படிங்க இருக்குது. இந்த மெடிசனை பற்றி ஒரு வார்த்தை, அடிக்ஷன் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில மெடிசன் இருக்கும். இது வந்து என்னன்னா, கையில் பெரம்பை வச்சுக்கிட்டு வீட்டு பாட்டு இல்லைன்னா கொன்று ஓடுவேன் அப்படின்னு மிரட்டுறது மாதிரி தான். அதை உள்ளே போட்டுட்டு ட்ரிங்க்ஸ் அடித்தா இனம் தெரியாத ஒரு வாந்தி வரும், பயம் வரும். அதுக்கு பயந்துட்டே சில பேர் வந்து நிறுத்திடுவாங்க. ஆனால் காலை போல நிறுத்திடுவாங்க. எதை நிறுத்துவாங்க அப்படின்னா, குடியை நிப்பாட்ட மாட்டாங்க, மாத்திரை நிப்பாட்டிடுவாங்க. ஏதாவது வீட்டில் சாப்பிடவே மாட்டாங்க, எனக்கு தெரியாமல் ஏதோ கலக்குறீங்க போல. இது வந்து ஒரு நெகட்டிவ் பாணி. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த குடியை நம்ம புரிஞ்சுக்கும் போது சோசியல் ட்ரிங்கர்ஸ் அதிகரிக்க ஒரு சமுதாயத்தில் வாய்ப்புகள் பெருக குடி நோயாளிகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இப்போ எங்கள் சென்டரில் லேடிஸும் 11 லேடிஸ் வந்திருக்காங்க. சொல்றீங்க ஏன் இப்போ கூட ஒரு லேடி அங்கே இருக்காங்க. அப்போ சமுதாயத்தினுடைய பல்வேறு அந்த இறுக்கங்கள், மன அழுத்தங்கள், இதுக்கெல்லாம் ஏதோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரிலீஃப் மாதிரி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருந்துட்டு இருக்கு சமுதாயத்தில். கண்டிப்பாக நிச்சயம் அதில் நீங்கள் சோஷியல் ட்ரிங்க் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது என்ன தோணுதுன்னா, நண்பர்களோடு பேசுகிறப்ப சொல்லுவாங்க, சில நண்பர்கள் நான் வந்து வெறும் பியரில் தான் என்ன பண்ணேன், நான் ஆரம்பித்தேன், ஆனால் இன்னைக்கு வந்து அது வேற ஒரு நிலையில கொண்டு போய் என்னை வந்து நிறுத்தி வச்சிருக்குது அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த சோஷியல் ட்ரிங்கர்ஸ் வந்து வாரத்துக்கு ஒரு முறை குடிக்கலாம், இல்லை அக்கேஷனலாக குடிக்கலாம்.
ஆனா இது ஒரு கட்டத்துல அடிக்ஷனா மாறுது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த மாறக்கூடிய நிலையை எதை வைத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா அடிக்ஷன், இந்த லெவலுக்கு கீழே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதை அவங்களே மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான அளவுகோல் கருதுகோள் எதுவும் நம்ம இதில் வச்சிருக்கிறோம்? அப்போ சர்க்கரை சாப்பிட்றவங்க அத்தனை பேருமே சர்க்கரை நோயாளியா மாறுறது கிடையாது. பல காரணங்கள் இருக்கு. அது மாதிரி தான் ஒருத்தர் குடிச்சதுனால நோயாளியா மாறுறது ஒரு பக்கம், நோயாளியா மாறக்கூடிய தன்மையில் அவர் இருப்பது இன்னொரு பக்கம். அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெரிடிட்ரி, பாரம்பரியம் ஒரு காரணம், பழக்கம் ஒரு காரணம், மூணாவது மன இறுக்கம், இதுல ஒரு தற்காலிகமான விடுதலை கிடைக்கணும். இப்படி போக போக போகத்தான் அவங்க நோயாளியாக மாறுறாங்க. ஒரே குடும்பத்துல அப்பா குடிநோயாளியாக இருந்தார் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம், சதவீதம் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு நெருப்பு பட்டாதான் அது எரியும், ஆனால் நெருப்பு வர்றதுக்கு முன்னாடியே எரியக்கூடிய தன்மையில் அது இருக்கு. அது மாதிரி தான் அந்த நாங்கள் இதை ஒரு பாவ கண்ணோட்டத்தில் பார்க்கறதுனால தான் இதை ஒரு குணப்படுத்தும் ஒரு நோயாக இல்லாமல் ஏகப்பட்ட ஒரு கில்ட் ஃபீலிங், ஒரு மன அழுத்தம், மன குற்றம், சமுதாயத்திலிருந்து புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு தன்மை, இதுதான் அவங்கள சைக்காலஜிக்கலாக அதிகமாக பாதிக்குது. இப்போ வீட்டிலேயே ஒரு குடிநோயாளி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மேனேஜ் பண்றது ரொம்ப கடினம். அவங்க வீட்டில் வச்சு மேனேஜ் பண்றப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தா ஏதோ குடிச்சிட்டு ஏதாவது ஒரு விஷயம், ஏதோ ஒரு சம்பவம் ஏதாவது என்ன பண்ணிடுவாங்க, செஞ்சுருவாங்க. இப்போ அத்தகைய மக்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கணுமா, விடுதலை கொடுக்கணுமா, உயிர்த்தெழும் ஒண்ணமா நீங்க செய்யக்கூடிய இந்த பணியில கடுமையான சவால்கள், ஏன்னா வீட்டிலே சமாளிக்க முடியல. அப்போ இந்த ஒரு ரெட்ரீட் சென்டர்ல அவங்களை கையாளக்கூடிய விதம், ஏன்னா ஒரு கட்டத்துல இருக்கமாய் எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், அவங்க என்னன்னாலும் அது நடந்திருக்கும், சண்டைக்கு வந்திருக்கலாம், அடிக்க வந்திருக்கலாம், ஏதோ ஒரு சில விஷயங்கள். அப்போ கையாளக்கூடிய அந்த சவால்கள் எப்படி இருக்குது? நிறைய. இயேசுவே கடவுளே நீங்க பெரிய கடவுள், இத்தனை பேர்த்த சமாளிப்பீங்க, ஆனால் எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற இந்த பாவிகள்லாம் நாங்கள் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் இயேசு என்ன சொன்னார்? அப்போ நானும் ஒன்றை மாதிரி ஆயிடுறேன், நானும் ஒன்னே மாதிரி ஆயிடுறேன், அப்போ தான் நீ என்னுடைய அன்பையும் புரிஞ்சுக்கிற. அதே போல தான் அவங்கள ஒருவராகி அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நிறைய விஷயங்கள் சாத்தியமாகும். அன்பு, பாசம், பரிவு, அவங்கள தட்டி கொடுக்கறது, அவங்களுக்கு புரிய வைக்கிறது, ஏற்றுக்கொள்ளுதல், அதுதான் ரொம்ப முக்கியம். அக்செப்டன்ஸ். அவங்க இன்னும் பேசுவாங்க, அதை நம்ம காது கொடுத்து கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வருகிறது. அதனால் அடிப்படையில் அந்த சவால்கள் நிறைய இருக்குது. சில பேர் வாந்தி எடுப்பாங்க, திட்டுவாங்க, யாரை கேட்டு என்ன அட்மிஷன் போட்டா அப்படிங்குவாங்க, மரியாதையெல்லாம் பேசுவாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்களுடைய லாங்குவேஜ், ஏன் அவன் பேசலை, அங்கே இருக்கிற அந்த நோய் பேசுது, அந்த சரக்கு பேசுது. அப்போ அது படிப்படியாக குறையும் போது அவங்க நல்லா ஆயிடுவாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, இவங்கெல்லாம் செமினேரியன்ஸ் அப்படி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க நல்லா ஆயிடுவாங்க. அப்கோர்ஸ் சில சைக்காலஜிக்கல் பேக்ரவுண்டில் சில பேர் இடையில ஓடிடுவாங்க, சில பேர் மருத்துவம் நடப்பாங்க. இதுவும் சவால்களிலும் ஒரு சவால் தான், பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய மன திருப்தி என்ன அப்படின்னா, சவால்கள் இருக்கும்போது தான் அது டேஸ்டா இருக்கும் வாழ்க்கை. சில பேருக்கு அந்த குடிநோயாளி அவங்களுக்கு நம்ம அந்த அன்பும் அரவணைப்பும் கொடுக்கும் போதுமே அவங்க என்ன ஆகுறது அப்படின்னா கியூர் ஆகுறது இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட நம்ம பேசுறோம், அவங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்ம கேட்கிறோம், இருந்தாலுமே அவங்க என்ன அப்படின்னா அதுல இருந்து சில பேரால வெளியே வர்றதுக்கு அவங்க தயாராகவே இல்லை. அவங்கள நம்ம என்ன, இது ஒரு நல்ல கேள்வி. எப்படின்னா ஒரு புற சூழல் ரொம்ப எதிராக இருக்குது. இங்க அன்பு பாசம் இங்க கிடைக்குது. சில சமயங்களில் வீட்டில் மனைவி கூட எப்படியாவது இவர் நல்லா வரணும்னு அவங்க எவ்வளவு தியாகம் பண்றாங்க. ஆனால் புற சூழல்கள், இவற்றுக்குள்ள இருக்கக்கூடிய சில சைக்காலஜிக்கல் இம்பேக்ட்ஸ், அதனால தான் அவங்களால கோப்ப பண்ண முடியல. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மனைவியெல்லாம் ஃபாதர் எல்லாரும் என்னை வீட்டை விட்டு ஓடி இவன் வேணாம்னு சொன்னாங்க, ஆனால் நான் இன்னும் நம்புகிறேன் அப்படின்னு. இன்னொரு நல்ல ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த குடிநோயாளி யார் என்றால், யார் அவர்களை மிக அதிகமாக நேசிக்கின்றார்களோ அவர்களைத்தான் அவர்கள் துன்புறுத்துவார்கள். பெத்த தாயா யார் அடிக்கிறது? குடிநோயாளியா நம்ம அடிப்பான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஒரு மோசமான நோய், ஆனால் தீர்க்க முடியாத நோய் அல்ல. அதனால நிச்சயமாக
அவங்களுக்கும் ஒரு உயிர்ப்பு உண்டு என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. சொல்லும்போது கேட்க ஒரு நம்பிக்கைக்குரியதாக இருந்தாலும் ஒரு அடிமனத்துல ஒரு சின்ன ஒரு ஐயம் ஒண்ணு இருக்குது ஃபாதர். என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5இல் வளையாதது 50இல் வளையாது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளாக நான் குடிநோய்க்கு இது பண்ணிட்டேன். நான் வந்து வாரத்திற்கு ஒரு முறை குடித்தாலும் எனக்கு அந்த வாரத்திற்கு அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த நேரத்திற்கு அந்த குடி நான் எடுத்தே ஆகணும். நான் வேண்டான்னு கண்ட்ரோல் பண்ணாலும் நான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரக்கூடிய சில பேர் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ இது ரெகுலரா அவங்களுக்கு வந்து 1 ஆண்டு 2 ஆண்டு இப்படி 30 ஆண்டுகள் கடந்துருச்சு. அந்த சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா அவங்களால எது இல்லாம இருக்க முடியல, அந்த குடி இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது அப்படிங்கிறது கூட ஒரு வகையான அடிக்ஷன் தான் இல்லையா? இப்போ அதனால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா இவரை நம்பி என்ன பண்ண முடியல, அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போக முடியல. அங்க இவர் வந்து அந்த தண்ணி அடிச்சுட்டு அவங்க பேசக்கூடிய விதங்கள், ஒருத்தர்கிட்ட பேசக்கூடிய விஷயம், ஏன்னா அதோட இயல்பே டோட்டலா மாறி, நம்ம நீங்க சொன்ன மாதிரி பர்சனாலிட்டி டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். அப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதைக்கு உரிய ஒரு இழுக்கான ஒரு விஷயமா அவங்க மனைவி பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்படி இருக்கிறவங்கள 30 ஆண்டுகள் அவங்க அதுலயே தான் டிராவல் ஆயிருக்கிறாங்க. இவங்களை எப்படி அதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியும் ஃபாதர்? ஏன்னா இந்த நோய் ஆஸ்பெக்ட்ல வந்து எவ்வளவு குடிக்கிறாங்க, எத்தனை வருஷமா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது முக்கியம் இல்லை. குடிச்ச பிற்பாடு எப்படி எதிர்மறையா அவங்க பாதிக்கப்படுறாங்க, அதுதான் ஒருத்தர் குடிநோயாளியா சோசியல் ட்ரிங்கர்ஸானு தீர்மானிக்க முடியும். கண்ணதாசனே சொல்லியிருக்கிறாரு எண்டில், எனக்கு ஊட்டி கொடுக்க ஆள் இருந்துச்சு ஆனா சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. அதை தான் நாங்க செய்யறோம், நாங்க சொல்லி கொடுக்குறோம். குடிக்காத குடின்னு சொல்லவே மாட்டேன். 21 நாள் முடிவில் தம்பி குடினா என்னென்ன பாதிப்புகள், எப்படி தீர்வு என்ன எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ 2 சாய்ஸ் தான் உனக்கு இருக்கு. குடிச்சிட்டே அர்த்தமற்ற வாழ்க்கை, அசிங்கமான வாழ்க்கையும் நீ வாழலாம். குடிக்காம நல்ல வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வாழலாம். 2 சாய்ஸ் இருக்கு. இப்போ 2ஐயும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம். யூ டிசைட் அப்படின்னு தான் அனுப்புவோம். சில நேரங்கள்ல நம்ம இந்த நிறைய, அதாவது இந்த வீக்லி ட்ரிங்க் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட நம்ம போய் கேட்கும்போது அவங்க ஒரு ரீசன் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து எங்க வீட்டுக்கு தெரிஞ்சுதான் குடிக்கிறேன், வாரத்துல ஒரு நாள் தானே, அது குடிக்கிறதுனால என்ன ஆயிரப்போகுது, அதுதான் நாளடைவுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூஸா அந்த இது பிடிச்சி போய் நம்ம வந்து தொடர்ந்து குடிக்கிறோம், மிகப்பெரிய அந்த ஒரு குடிக்க ஆளாகிறோம்ல. அதை நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே சொல்லலாம்ல. அதான் இந்த சோசியல் ட்ரிங்கர்ஸ் ஒரு இன்பம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப நான் நினைக்கிறேன், ஒரு மாற்று கலாச்சாரத்துல எத்தனையோ வகையில ஒரு இன்பம் கிடைக்கலாம். இன்றைக்கு குடும்பமா உட்காந்துட்டு இளநீ சாப்பிடும்போது கூட இன்பம் கிடைக்கும். அதனால போதையில மட்டும்தான் அந்த இன்பம் இருக்கு, அந்த இன்பத்தை தேடிதான் போகணுங்கிற ஒரு விதமான குறுகிய மனப்பான்மை இன்றைக்கு சமுதாயத்துல வந்துருச்சு. அதனாலதான் இன்றைக்கு சினிமாவில் பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடியெல்லாம் வில்லன் தான் குடிச்சுக்கிட்டு இருந்தான், இப்ப கதாநாயகனே குடிக்க ஆரம்பிச்சுட்டான். சரிங்களா, கதாநாயகியும் குடிக்கிறாங்க சில. அதனால ஒரு விதமான சமூக அநீதி, ஒரு என்ன அழுத்தம் நமக்கு எல்லாத்துக்கும் வந்துருச்சு. எப்படின்னா, ஜாலியா இருக்கணும் குடிக்கணும் இல்லை, அது வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். அதுக்கு சினிமா ரொம்ப முக்கியம், கதாநாயகர் ரொம்ப முக்கியம், அதே போல சமூகத்தினுடைய அந்த போக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கல்யாணம்னா சரக்கு இருந்தா தான் என்னமோ பெரிய மகிழ்ச்சி மாதிரி இல்லையே. முன்னோர்கள்லாம் அப்படியா இருந்தோம், முன்னோர் காலத்துல அப்படியா இருந்தோம் இல்லையே, இவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் வித்தவுட் ஆல்கஹால். நிச்சயம் இல்ல, நீங்க சொல்றப்ப என்னன்னா, இன்னைக்கு ஒரு நண்பர்கள் வட்டாரத்துல வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா உடனே அடுத்து மச்சான் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா உடனே அடுத்து கேட்க விஷயம், எனக்கு எப்போ பார்ட்டி ட்ரீட் இல்லையா, மச்சான் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸா இருக்குது, ஓகே அப்போ பேச்சுலர் பார்ட்டி எப்போ வைக்கிறது. ஸோ அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நீங்க சொன்னது போல இன்னைக்கு திரைப்படங்கள்ல காணக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல இன்னைக்கு என்ன பண்றோம்னா நம்ம உள்வாங்கி போகிறோம். அதுல நம்ம திரைப்படம் பாக்குறோம் அப்படின்னா அந்த ஆரம்பத்துல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்ட்டு. ஆனா எடுத்த உடனே என்ன ஷாட் வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஹீரோ வந்து பாட்டில வந்து கையில தூக்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு காமனான மனிதனுக்கு இது பாவம் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா கில்ட்டி கான்சியஸ் குள்ள ரொம்ப ஊடுருவி போயிடுவாங்க. அப்ப அந்த கில்ட்டி கான்சியஸ் உள்ள போயிருச்சுன்னா நோயை கூட நம்மளால ஈஸியா குணப்படுத்த முடியும். அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளிவருவதற்கு அதனாலதான் நமக்கு அழகா அந்த ஒப்புர ஒரு சாதனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அதை முழுமையாக நம்ம அதுல பங்கெடுக்கும் போதுதான் அந்த நமக்கு ஒரு விடுதலை அப்படிங்கிறது அதுல இருந்து நமக்கு கிடைக்குது. அப்ப இதுல குற்ற உணர்ச்சியோடு வரக்கூடிய மனிதர்கள் அவங்கள எப்படி, அவங்களுக்கும் இந்த குற்ற உணர்ச்சியே இல்லை, இது எனக்கு தப்புனே தெரியல ஆனா நான் அதை வந்து நான் திருத்திக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். நீங்க இத்தகைய மனிதர்களை நீங்க கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப அந்த குற்ற உணர்ச்சியில இருக்கிறவங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு என்னென்ன பயிற்சிகள் கொடுக்குறீங்க சார்? இந்த குற்ற உணர்வை இன்னொரு கலாச்சாரம் அதை ஏற்றுக்கொள்வது மாற்ற முடியாது.
நான் வந்து ஒரு நீரிழிவு நோயாளிங்கிறத மாற்ற முடியாது. சாகிறது வரல அதே நோயோடு தான் நான் இருப்பேன் நான். ஆனால் என்னுடைய உடம்புல அதனுடைய அளவை கரெக்டாக வச்சுருந்தேன்னா நான் குணமானது மாதிரி தான் அர்த்தம். அதே போல் தான் இதை ஒரு துளி மது இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்போது தான் இது நோயற்ற ஒரு தன்மைக்கு வரும். இப்போ இந்த அர்த்தமுள்ள அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். ஏன்னா வந்தவங்க சொல்லுவாங்க, ஃபாதர் சும்மா ஃபாதர் அப்பப்போ குடிச்சேன் ஃபாதர் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இது நோயின்னு அவங்களால ஏற்றுக்கிறவே மாட்டாங்க. அதனால தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், நான் ஒரு ஆல்கஹாலிக் அப்படிங்கிறது வந்து பாதி குணமாயிட்டேன்னு அர்த்தம். நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து ஒரு விதமான நம்பிக்கையின் ஊட்டணும். நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, குடிய விட முடியாது, இத்தனை வருஷமாக நான் குடிச்சிட்டே இருக்கேன், அது இல்லாத வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு போலித்தனமான ஒரு அதை நாங்கள் நீக்கிறோம். இப்போ குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறவங்க தான் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஆனால் அப்படி குடிச்சிட்டு படுத்துக்கிறவன் எழுந்து நின்று குடிக்காமல் வாழ்ந்த விஷயங்கள் நிறையா நமக்கு தெரிய மாட்டேங்குது. எத்தனையோ பேர் இப்போ என்னுடைய எதிரிலாம் வந்து 40% நல்லா இருக்காங்க. முதல் கட்டத்திலேயே 40% நல்லா இருக்கிறாங்க. அதுக்கு வெறும் 21 நாள் மாத்திரம் பத்தாது. அவங்களோட ஒரு தொடர்பு, அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மீட்டிங், அவங்க எப்போனாலும் எங்கள் சென்டருக்கு வரலாம், ஒரு நாள் 2 நாள் அவங்க வந்து எங்களோட இருந்துட்டு போகலாம். இப்படி பல்தரப்பட்ட ஒரு சமூக பாதுகாப்பு இருக்கும்போது இதனுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது நல்லானவங்க. ஆனால் இன்னும் எனக்கு பெரிய வருத்தம் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு தான் செய்கிறோம். அதாவது குடிநோயாளியை மாறினவங்களாம் வாங்க, ஆனால் குடிநோயாளியே இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியுமா? அதுக்கு என்னுடைய மினிஸ்ட்ரி எப்படி உதவ போகுது? அது ஒரு பெரிய எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். நீ பாட்டு கடையை திறந்து வை, நீ பாட்டு குடி, அது வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் நான் உதவி செய்கிறேன். அப்போ ஒரு அமலன் இதுக்கு உதவி செய்கிறான். ஆனால் இன்னொரு அமலனுடைய இயக்கம் என்ன அப்படின்னா, ஒரு சமுதாயத்தை ஏன் உருவாக்க முடியாது? அதுக்கு சோக்கால்டு குடிக்காமல் இருக்கிற நல்லவர்கள், சமூக ஆர்வலர்கள், நம்முடைய திருச்சபை, இன்னும் எத்தனையோ ஃபாதர் சிஸ்டர்ஸு, பொதுநல தொண்டை ஆற்றுவர்கள், இவங்க எல்லாம் ஏன் வந்து இதை பற்றி நினைக்க மாட்டேங்கிறாங்க? அதுதான் எனக்கு வந்து பெரிய ஒரு ஆதங்கம். அப்போ இந்த உயிர்ப்பு தன்னைக்கு நான் நம்புகிறேன், இந்த உயிர்த்த இயேசு வந்து வெறும் பாவத்திலிருந்து மாத்திரம் அல்ல, எல்லா அடிமைத்தனத்துல இருந்தும் நமக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறாரு. அதனால அதை நோக்கி ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்க போகணும்னு நினைக்கிறேன். நான் நிச்சயம் ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொல்றப்ப என்னன்னா, தனி மனித மாற்றமே சமூக மாற்றம் அப்படிங்கிறது. ஒரு பக்கம் குடிநோயாளிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய வேலை ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் அதுல இருந்து திரும்ப மறுவாழ்வு கொடுக்க வேண்டிய வேலையை உங்களை போல ஆட்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த குடிநோய் அப்படின்னு சொல்றப்போ இதனால ஏராளமான தாய்மார்கள், ஏராளமான மனைவிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய பிள்ளையை நினைத்தோ கணவனை நினைத்தோ அவங்களுக்கு அழாத நாட்களே இல்லை. இன்னைக்கு ஒரு 100% அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதுல 90% 98% குடிநோயாளியால் பாதிக்கப்படக்கூடிய பல குடும்பங்கள், அதுவும் குறிப்பா என்னன்னா நடுத்தர குடும்பங்களும் இருக்குது, அதற்கும் கீழ்நிலையில இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறவங்களும் இதுல வந்து எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் நிகழ்ச்சி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்குள்ளேயும் என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா, குறிப்பாக நம்முடைய ஆலயங்களில் சில நேரம் விண்ணப்பங்கள் எழுதி போடும் போதெல்லாம் அதில் பெரிய விண்ணப்பம்னா மேஜரான விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவர் குடிநோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும், என்னுடைய மகன் குடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும், அவங்க குடியை விட்டுட்டுறணும் எப்படியா, இது மாதிரி ஏராளமான கண்ணீர் இதுன்னு இருக்குது. இன்னைக்கு அத்தகைய பெற்றோர்கள், தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இப்போ நீங்க வந்து சொல்லிருக்கீங்க, சிவகங்கைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒக்கூர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பிரான்சிஸ் அன்பகம் அப்படிங்கிற இந்த ரெட்ரீட் சென்டர் இருக்குது. இப்போ இது போல வேற எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா, இப்போ இன்கேஸ் எங்க ஊர்ல இருந்து பக்கத்துல இருக்குது, என்னால் சிவகங்கை வரைக்கும் வர முடியாது, ஆனா என்னால் ஒரு 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகிறதுக்கு என்னால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன உதவியா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி மற்ற ஊர்களில் இந்த மாதிரியான மையங்கள் இருக்குதா? அப்படி இருந்ததுன்னா அது எங்கெங்கெல்லாம் இருக்குதுங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ்நாட்டு அளவில் நிறைய மையங்கள்லாம் இருக்குது. ஆனால் நான் வந்து அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறது, என்ன மாதிரியே குடிநோயாளிகளாக இருந்து அதிலிருந்து விடுதலை பெற்று அங்கே நடத்துகிற அருள் பணியாளர்கள் நிறைய பேர். நாகர்கோயிலில் 2-3 இடத்துல இருக்குது, அதே போல் மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, சென்னையில் இருக்குது, அங்கே வேலூர் பக்கத்தில் இருக்குது. இது எல்லாமே அருள் பணியாளர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இதற்காக அர்ப்பணித்து நல்லா செய்கிறாங்க. மற்றதெல்லாம் வந்து ஒரு விதமான மருத்துவ ரீதியாக ஹாஸ்பிட்டல் அப்படி, இன்னும் சில சென்டர்ஸ் வந்து மணி ஓரியன்டாக சும்மா உள்ளே போட்டு அடித்து போகிறது. அதனால்
நிறைய விஷயங்கள் வந்து நம்ம திருச்சபையே வந்து நமக்கு உதவி செய்யுது. நிறைய ஆயர்கள் வந்து எங்கள்கிட்ட அனுப்புகிறாங்க, பேஷண்ட்ஸ் அனுப்புகிறாங்க. அதனால் எனக்கு ஒரு கனவு, திருச்சபையில் இருக்கக்கூடிய இந்த சக்தியை ஒருமுகப்படுத்தினால் இன்னும் எஃபெக்டிவாகவே இந்த தமிழகத்தில் இந்த குடிநோயாளிகளுக்கு உதவி செய்ய முடியும். இது ஒரு மாபெரும் நற்செய்தி பணியாக கூட நான் பார்க்குறேன். நான் அவர்களுக்காக வேண்டுவது ஓகே, ஆனால் அவங்களுக்காக நம்ம வந்து வியர்வை சிந்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நிறைய சென்டர்ஸ் இருக்குது, நிறைய சென்டர்ஸ் தமிழகம் முழுவதுமே இருக்குது. நிச்சயமா நிகழ்ச்சி பார்த்து அன்பர்களுக்கு அவங்கவுங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள் மிக பயனுள்ளதாகவே இருக்கும். நீங்க சொல்றப்ப அன்னை தெரசாவுடைய வார்த்தைகள் தான் ஞாபகம் வருது. ஜெபிக்கும் உதடுகளை விட உதவி செய்யும் கரங்களே மிக வலிமை வாய்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆனா அவர்களை செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு உங்களுடைய பகிர்வுல இருந்து நல்ல ஒரு தெளிவு என்ன அப்படின்னா, முதலில் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு குடிக்கக்கூடிய பெற்றோர், என் அப்பா குடிக்கிறார் அப்படின்னா எங்க அப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிராகரிக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் சொல்லி பார்த்தா அவர் திருந்த மாட்டேங்கிறாரு, அப்பா வேண்டாம், அண்ணன் வேண்டாம், மகன் வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழல்ல முதலில் அவர்களை நாம் அரவணைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அரவணைப்பும் அன்பும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். தென் தனி மனித மாற்றமே சமூக மாற்றம்ங்கிற மாதிரி அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த உந்துதல் அப்படிங்கிறது நிச்சயமா குடிநோயிலிருந்து விடுதலை தரும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பகிர்வு ரொம்பவே அருமையாக இருந்திருக்குது. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி ஏராளமான நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவில் இன்னைக்கு அவர்களுக்கு உயிர்ப்பு நிமித்தமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவா இருக்கும்? அந்த உயிர்ப்பு அப்படிங்கிறது வந்து அந்த கல்வாரி கலாச்சாரத்தினுடைய ஒரு பலன் தான் அது. அந்த கல்வாரிக்கு போகாமல் நான் உயிர்க்கவே முடியாது, அதான் என்னுடைய அடித்தளமான உண்மை. அப்போ இயேசுனுடைய பாணியில் வந்து அந்த கல்வாரியை வெறும் துன்பமாக கஷ்டமாக மட்டும் ஏற்றுக்கிறாம அதை ஒரு முதலீடாக, என்னுடைய வேதனை மற்றவங்களுக்காக நான் வேதனைப்படுறேன்னா அதையே நான் முதலீடாக வைத்து உயிர்ப்பு ஓசைகளுக்கு நான் அடித்தளம் விடுகின்றேன். அதனால தான் அழகாக சொல்லிட்டாரு, அந்த கோதுமை மணி விழுந்து மடிந்து. அப்போ இன்றைக்கு நம்ம நிறையா துன்பங்கள் மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த நோய் மாத்திரம் இல்லை, பல நோய்கள் இருக்கின்றன, பல விதமான அடிமைத்தனங்கள் இருக்கின்றது. அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போராட்டமே வந்து ஒரு புனிதமான ஒரு போராட்டமாக தான் இருக்கு. அப்போ இது கடவுள் எனக்கு அழைத்த ஒரு உயிர்ப்பு பாதை, இதை நான் செய்கிறேன். அதே போல் ஒவ்வொருவருக்குமே ஒரு விதமான பாதையை, பணியை கடவுள் கொடுத்துருக்கிறார். அதனால அடிப்படையில் ஒரு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமாக இயேசு வருவார். வருவார் என்றால் அவருடைய இறையாட்சி நிச்சயமாக வரும். புண்களும் காயங்களும் இருக்கும் வரை அந்த இயேசு வருவார். அதனால தான் அந்த பாடலோடு அழகாக ஒலிக்கும், மண்ணிடை இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே, புண்கள் இருக்கும் வரை மருந்து தேவை நித்தியமே, இறையரசமையும் உலகமெல்லாம் தத்துவமே, என்னும் எழுத்தும் எல்லாம் இயேசுவை நம்புவோமே. அந்த உயிர்த்த இயேசு தான் அந்த நம்பிக்கையை எனக்கு தருகின்றார், இந்த சமுதாயத்துக்கு தருகின்றார், திருச்சபைக்கு தருகின்றார், எல்லாத்துக்குமே அந்த நம்பிக்கை தான். கண்டிப்பா ஃபாதர், உயிர்த்த இயேசுவினுடைய நம்பிக்கை உங்களுக்கு எப்படி கடவுள் தருகிறாரோ அது போல இன்னைக்கு உயிர்த்த இயேசுவினுடைய நம்பிக்கை உங்கள் வழியாக நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கு. நிறைய பேர் ஏன்னா அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்க, இந்த நோயிலிருந்து எப்படி வெளிவரணும் அப்படின்னு தனி மனித மாற்றம் எதிர்பார்த்த சிலர் இருக்கிறாங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கோ, என்னுடைய பெற்றோருக்கோ, இல்லை என்னுடைய தந்தை, தகப்பன், கணவன் யாருக்கோ இந்த ஒரு நோயிலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு ஏராளமானோர் எண்ணி இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிறாங்க. உங்கள் வழியாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழி என்பது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ மாதா தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஃபாதர். அன்பானவர்களே, மீண்டும் உங்களை ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.